ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த வீடியோவில் ஃப்ரான்ஸில் உள்ள நீஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா இருக்குது. ஸோ அந்த ஏரியாவில் உள்ள ரோடு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதான் பார்க்குறோம். ஸோ இந்த நீஸில் தான் நான் இருக்கேன். எங்கள் ஏரியாவில் உள்ள அந்த ரோடு அந்த ஸ்ட்ரீட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் ஒரு பைசைக்கிளில் ஒரு ரவுண்ட் அடிக்க போகிறேன். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இங்கே உள்ள இடங்கள் எப்படி இயற்கையோடு கலந்து இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஸோ நம்ம இந்தியா மாதிரி இல்லாமல் இங்கே சூப்பராக இருக்கும். அதே மாதிரி இங்கே உள்ள பில்டிங் எல்லாமே அந்த பழைய காலத்து பில்டிங் தான். அதையெல்லாம் எப்படி அழியாமல் மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்னு இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தா தெரியும். நான் போகிறது எப்படின்னா மெயின் ரோடு கிடையாது, இது சைக்கிள் போகிறதுக்கு மட்டும்தான் இந்த ரோடு. ஸோ காரு மற்றபடி வேணும் போகணும் அப்படின்னா அதுக்கு அடுத்த ட்ராக்கில் தான் போகணும். நடந்து போகிறவங்களுக்கு இந்த சைடில் இருக்குது. ஸோ அதை தனித்தனியாக 3 பேருக்கும் பிரித்து வச்சுருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணி ரூல்ஸை ஃபாலோ பண்ணி போக வேண்டியது தான். இந்த இடத்துல அந்த ரோடு எப்படி இருக்குது அப்படின்னா, ஸோ ஃபுல்லாகவே மரங்கள் செடி கொடிகள் அந்த மாதிரி தான் இருக்கும். இதை கவர்மெண்ட்டே மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி இங்கே உள்ள மக்கள் எல்லாமே சூப்பரானது தான். எல்லாமே ஃப்ரெண்ட்ஷிப். யாரை பார்த்தாலும் அவங்க தனது வணக்கத்தை சொல்லிடுவாங்க, மஜூர் அப்படின்னு. ஸோ ரொம்ப ஃப்ரெண்ட்லியான மக்கள் தான். ஸோ நம்ம ஊர் மாதிரிலாம் எந்த ஒரு போட்டி பொறாமை எதுவுமே இருக்காது. சூப்பரான மக்கள்கள். அதே மாதிரி இந்த பில்டிங் வெளியில் அந்த காலத்தில் கட்டினதை அந்த பில்டிங்கோடைய ஓனராக இருந்தாலும் கூட அந்த பில்டிங் அவுட் சைடு வியூவை எதுவும் சேஞ்ச் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணணும் அப்படின்னா கவர்மெண்ட்டில் அப்ரூவல் வாங்கணும். ஆனால் கவர்மெண்ட் அந்த மாதிரி அப்ரூவல்லாம் கொடுக்க மாட்டாங்க. வெளியில் ஒரு ஷாப்புக்கு சைன் போர்டு வச்சா கூட கவர்மெண்ட்கிட்ட அப்ரூவல் வாங்கணும். அதுக்கு தனியாக டேக்ஸ் கட்டணும், அமௌண்ட்டு பே பண்ணணும். ஸோ இதுதான் பஸ் ஸ்டாப்பு. இந்த மாதிரி லோக்கல் பஸ் போகிறதுக்கு இந்த பஸ்ஸு டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும். அதையும் காட்டுறேன். இந்த வீடியோலேயே வர எண்டாப்பில் வர அந்த பஸ்ஸு சின்ன சின்ன கிராமத்துக்கு போகிற மாதிரி இங்கே உள்ள ஒவ்வொரு ஸ்ட்ரீட்டுக்கும் போகிறதுக்கு ஒரு சின்ன பஸ் அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இங்கே என்ன டைம்னு பார்த்தோம் அப்படின்னா சாயந்தரம் 5 மணி. 5 மணியில் இந்த சன்லைட் போக போகுது. இங்கே 9 மணிக்கு மேலே தான் சன்லைட்டு சுத்தமாகவே போகும். ஆனால் அதுக்கு இடையில இந்த மாதிரி லைட்டாக ஒரு இது இருக்கும். ஸோ ஈவினிங் டைம் எல்லாருமே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அப்படியே ஃபாலோ பண்ணி போவாங்க வருவாங்க. அடுத்து கார் பார்க்கிங். ஸோ அண்டர் கிரவுண்டு கிடையாது, எந்த பில்டிங்குமே அண்டர் கிரவுண்டு இருக்கும். ஆனால் அண்டர் கிரவுண்டில் கார் பார்க்கிங் இருக்காது. அது ஒன்லி ஹோட்டல்ஸ்க்கு மட்டும்தான் வச்சுருப்பாங்க. மற்ற இடம் கீழே 2 ஃப்ளோர் இருக்கும். அண்டர் கிரவுண்டு எல்லா பில்டிங்லேயுமே இருக்கும். இது பழைய பில்டிங் எல்லாமே. ஸோ கீழே அண்டர் கிரவுண்டு இருக்கும். அது ஒரு அடுத்த வீடியோவில் காட்டுறேன். ஸோ அண்டர் கிரவுண்டு எந்த மெத்தடில் எப்படி பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு. அடுத்து பாருங்கள், ரோட்டு ஓரத்தில் எவ்வளவு பூக்கள்லாம் பூத்து குலுங்குது. செம்ம வாசனையாக இருக்கும். ரொம்ப மரங்கள் அதுவும் விதவிதமாக இருக்கும். பேர் கூட நமக்குலாம் தெரியாது. ஸோ ரொம்ப வித்தியாசமான மரங்களாக தான் அந்த சைடு இருக்குது. ட்ரைனேஜ், இந்த ரோட்டு ஓரத்தில் வச்சுருக்க அந்த ட்ரைனேஜ் என்ன தான் மழை பெஞ்சாலும் தண்ணியே நிற்காது. ஸோ அந்த அளவுக்கு அப்போவே கட்டி வச்சுருக்காங்க. அந்த ட்ரைனேஜ் எல்லாம் அதில் போட்டிருக்க அந்த கவர், அதில் உள்ள நம்பரு, அந்த பிளேட் அதெல்லாம் எல்லாமே அப்போவே பிளான் பண்ணியிருக்காங்க. எல்லாமே சூப்பராக இருக்குது. ஸோ இங்கே ஃபுல்லாக மழை பெஞ்சிக்கிட்டே தான் இருக்கும். அந்த டயத்தில் கூட நம்ம ஒரு சொட்டு தண்ணி கூட ரோட்டில் பார்க்க முடியாது. கரெக்டாக அந்த ட்ரைனேஜில் போயிடும். அந்த ட்ரைனேஜில் போகிறதுக்கு ஏற்ற மாதிரியே தண்ணி போகிறதுக்கு மாதிரியும் இந்த மேடு தாவு அந்த ஏற்ற இறக்கம் அதெல்லாம் சூப்பராக ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ எங்கேயுமே தண்ணி நிற்காது. அடுத்து இந்த கடைகள் எல்லா கடையும் இப்போ பூட்டிட்டாங்க. இங்கே 6 மணிக்கு எல்லாமே க்ளோஸ் பண்ணிடுவாங்க. மார்னிங் 10 o'clock ஓப்பன் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஈவினிங் 6 o'clock எல்லா ஷாப்புமே க்ளோஸ் ஆகிடும். அதனால தான் இந்த ரோட்டில் பிஸி இல்லை. இல்லை அப்படின்னா நார்மல் டேஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா செம்ம பிஸியாக இருக்குது இந்த ரோடு ஃபுல்லாக. ஈவினிங் 6 o'clock ஆக போகிறதுனால யாருமே அந்த அளவுக்கு வெளியே வர மாட்டாங்க. எல்லாமே ரோடெல்லாம் ஃப்ரீயாக இருக்குது. ஆனால் பிஸி டயத்தில் வந்தோம் அப்படின்னா நம்ம வர்றது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அவ்வளோ க்ரௌடாக இருக்கும். அதே மாதிரி நம்ம எந்த சைடு போகிறோமோ அந்த சைடு போகிற பில்டிங் அந்த ஸ்ட்ரீட்டு எல்லாமே ஒரே மாதிரியாகவே இருக்கும். ஸோ நமக்கே கன்ஃபியூஸ் ஆகும், நம்ம எங்கே போகிறோம் எங்கே வந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு.
அது நல்லா 2-3 டைம் போய் வந்தால் தான் நமக்கு அது கரெக்டாக தெரிய வரும். இல்லைன்னா எல்லா பில்டிங்கும் எல்லா வியூவும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ எங்கிட்ட இருந்தாலும் இந்த மாதிரி ஸ்ட்ரைட் வியூவாக தான் இருக்கும். இந்த சைக்கிள் பார்த்தோம்னா பேமெண்ட் சைக்கிள். இது 1 ஹவருக்கு ஏற்றிட்டு நம்ம பேமெண்ட் பண்ணணும் கார்டில் அப்ளிகேஷனில். அதே மாதிரி நம்ம எங்கே அந்த சைக்கிள் வேணாலும் ட்ராப் பண்ணலாம். இந்த மாதிரி ட்ராப் பண்ணுறதுக்குன்னு ஒரு பிளேஸ் இருக்குது, அங்கே தான் போய் நம்ம ட்ராப் பண்ணணும். அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போனால் பீச் வந்துடும். ஸோ பீச் ஆல்ரெடி வீடியோ போட்டாச்சு. அப்படியே கட் பண்ணி அதை வேறு சைடு போவோம். அடுத்த சைடு மலைகள் இருக்குது. ஒரு சைடு பீச் இருக்குது, ஒரு சைடு மலைகள் இருக்குது. ஸோ மலை சைடு போவோம். மலை சைடில் உள்ள அந்த மரங்கள் இதெல்லாம் பார்க்கும்போது ஒவ்வொரு மரமும் ஒரே மாதிரி இருக்கும். ஸோ நமக்கு பேர் கூட தெரியாது. ஸோ அடுத்த வீடியோவில் எப்படியாவது கேட்டு அந்த பேர்கள்லாம் சொல்கிறேன். அதே மாதிரி இங்கே உள்ள மரம் செடி கொடி எல்லாமே டிஃப்ரெண்ட்டாகவே தான் இருக்கும். அடுத்து இங்கே யூஸ் பண்ணுற கார் எல்லாமே ரொம்ப எலக்ட்ரிக்கல் காராக தான் யூஸ் பண்ணுறாங்க. அந்தளவுக்கு பெட்ரோல் கார்லாம் கிடையாது. அதே மாதிரி கியர் கார் அந்த அளவுக்குலாம் இருக்காது. எல்லாமே ஆட்டோமேட்டிக் தான் போட்டு வச்சுருப்பாங்க. அதே மாதிரி சின்ன காராக தான் இருக்கும், ரொம்ப பெருசாலாம் இருக்காது. பார்க்கிங் பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு அது சின்ன காராக தான் வச்சுருக்காங்க. ரோட்டோரத்துலாம் பார்க் பண்ணியிருக்காங்க. பட் ரொம்ப சின்ன சின்ன காராக தான் இருக்கும். அதே மாதிரி பைக் அலௌடு. துபாயில் தான் பைக் அலௌடு கிடையாது. ஸோ இங்கே வந்து பைக் நல்லா அலௌடு. அது ஸ்கூட்டி பைசைக்கிளுக்கு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நமக்கு சைக்கிள் இருந்தால் போதும். ஸோ அதுக்குன்னு தனி இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க. அதே மாதிரி தனியாக அதுக்குன்னு ட்ராக் பண்ணி அதை ரோட்லேயே போகலாம். இதுதான் அந்த சைக்கிள் போகிறதுக்கு ரோடு. இந்த பார்க்கிங் வர்ற கார் தான் ஹோட்டல்ஸ். இந்த மாதிரி பில்டிங்லாம் கொடி இருக்கும், அதாவது அந்த ஃப்ளாக் இருக்கும். இல்லை இந்தியா அமெரிக்கா அந்த மாதிரி ரொம்ப நாட்டுடைய ஃப்ளாக் இருக்கும், அதுதான் ஹோட்டல்ஸு. மற்றவங்களும் அப்பார்ட்மெண்ட்ஸு, அவ்வளோதான் டிஃப்ரெண்ட்டு. ஸோ நம்ம இதை எங்கேயாவது ஒரு பில்டிங் பார்த்தோம் அப்படின்னா இந்த பில்டிங் முன்னாடி ஃப்ளாக் இருந்துச்சுன்னா அது வந்து ஹோட்டல்ஸு. அதுக்கு மட்டும் அண்டர் கிரவுண்டு பார்க்கிங் இருக்கும், மற்றதுக்கு எதுக்குமே இருக்காது. அதே மாதிரி நம்ம எங்கே போகணும் என்ன வரணும் அப்படிங்கிறத ரோட்டில் சைன் போர்டு எல்லாமே நமக்கு கிளியராக காமிச்சிடும். இல்லை அப்படின்னா நம்ம கூகுள் மேப்பை அப்ளை பண்ணிவிட்டு பார்த்து போய்கிட்டே இருக்க வேண்டியதான். ஸோ இப்போ எந்த ஸ்ட்ரீட்டில் வந்தோம்னு நமக்கே தெரியாது. ஆனால் சைன் போர்டை பார்த்து தான் போகணும். எல்லா சைன் போர்ட்லேயுமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி சைன் போர்டு எல்லாமே இங்கிலீஷ்லேயே இருக்காது, எல்லாமே ஃப்ரெஞ்சில் தான் இருக்கும். ஃப்ரெஞ்சு இங்கிலீஷும் லைட்டாக டிஃப்ரெண்ட் இருக்கும், பட் கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கும். ஃப்ரெஞ்சு இங்கிலீஷ் ஒரே மாதிரி தான் இருக்கும், பட் சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்கும், கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்கும். அது ஒரு தடவை பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அப்புறம் புரிய ஆரம்பிச்சிடும். அப்புறம் ஈவினிங் டைம்னால எல்லோரும் பெட்ஸோட வாக் போகிறாங்க. இங்கே அதிகமாக பார்த்தோம் அப்படின்னா எல்லாருமே அதிகமாக இந்த டிஃப்ரெண்ட்டான நாய்க்குட்டியை தான் வளர்க்குறாங்க. எல்லா வீட்லேயும் ஒவ்வொரு நாய்க்குட்டி இருக்கும். ஸோ இங்கே பெட்ஸுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நம்ம ட்ரெயினு பஸ்ஸில் போகணும் அப்படின்னாலும் பெட்ஸுக்கு அலௌடு இருக்குது. ஆனால் சில டைம் கொடுக்க மாட்டாங்க வேறு கண்ட்ரியில். ஆனால் இங்கெல்லாம் பெட்ஸுக்கு அலௌடு இருக்குது. நீங்கள் சைக்கிளே வச்சுருந்தாலும் உள்ள நம்ம ட்ரெயினுக்குள்ளே கொண்டு போகலாம். அந்த அளவுக்கு ஒரு ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, அது வைக்கிறதுக்குன்னு ஒரு இடம் இருக்குது. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் சைக்கிள் பெட்ஸுக்கெல்லாம். மற்றபடி என்ன, ஸோ ஒவ்வொரு பில்டிங்கும் பார்க்கும்போது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், அதே மாதிரி ஒரே மாதிரியாகவும் இருக்கும். ஸ்ட்ரீட் எல்லாமே நேராக தான் இருக்கும், ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்கும். முன்ன சொன்ன அந்த பஸ்ஸு இது தான். ஸோ இதுதான் இந்த ஸ்ட்ரீட்டுக்கு போகிற பஸ்ஸு. இந்த பஸ்ஸில் எப்படின்னா €1 தான். நம்ம இந்த நீஸ் ஃபுல்லாக சுற்றிக்கிறலாம், இந்த ஏரியா ஃபுல்லாகவே அந்த பஸ்ஸில் போய்க்கிறலாம். ஒரு தடவை பஞ்ச் பண்ணால் போதும். அடுத்த என்ட்ரி ஸ்டாப் வர €1 தான். ஸோ அந்த €1 இருந்தால் போதும், நம்ம ஃபுல்லாகவே சுற்றி பார்த்துட்டு வந்துடலாம் பஸ்ஸில். அதே மாதிரி ரிட்டன் வரக்கா இன்னொரு €1, €2 தேவைப்படும்.
நல்லா சுற்றி பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ காரு, ஹெவி வெஹிக்கிள். ஸோ இந்த காரு எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பெருசாலாம் இருக்காது, ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். ஸோ வியூ வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்ல க்ரீனு, நல்ல ஈவினிங் கிளைமேட் வந்து வேறு லெவலு. இந்த ஒயிட்டு போர்டு வந்து நம்ம பைக்கு, சைக்கிள், ஸ்கூட்டி பார்க் பண்ணுறதுக்கு. ஸோ அதோடு நம்ம சேர்த்து நம்ம செயின் ஏதாவது போட்டு லாக் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்காக தான் இந்த ஒயிட்டு கலரு கம்பி வந்து அங்கனங்கன்னு ஃபிட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ எல்லா மரங்களும் ஒரே மரங்களாக இருக்கும், ஒரே ஹைட்டாக இருக்கும். ஸோ அந்த வியூ பார்த்தோம் அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக போகும் ரோடு. ஆனால் கொஞ்சம் தூரம் போக போக ஒரு ரோடு ஸ்ட்ரெயிட்டாக போகும், அதுலேருந்து அடுத்த ரோடு பிரியும், அதுவும் ஸ்ட்ரெயிட்டாக தான் போகும். ஸோ இதுதான் நமக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இது வந்து நீஸோடைய ஒரு ஏரியா. ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். கொஞ்சம் குரூடான ஏரியா, பிஸியான ஏரியா. அப்பப்போ வீடியோ வந்து அப்டேட் பண்ணுவோம் ஃப்ரான்ஸை பற்றி.